தற்போது ஒட்டுமொத்த யூத சமூகத்தை குறித்து இந்த போர் நிறைவுக்கு வருகின்ற ஒரு காலங்களில் உலகம் எப்படி பார்க்கும் யூத சியோனிசத்தை? அதாவது யூத மக்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு கடந்த 60, 70, 80 ஆண்டுகளில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சொத்து ஒன்று இருந்தது. என்னவென்றால் உலகத்தினுடைய பரிவு. இவர்கள் மிக நெடுங்காலம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் அகதிகளாக்கப்பட்டவர்கள், உலகெல்லாம் சிதறடிக்கப்பட்டு அனாதைகளாகி நின்ற மக்கள், ஹிட்லரினுடைய கொடும் இன அழித்தலுக்கு உள்ளானவர்கள், இன்று வரை ஒரு ஒரு நீடித்த அமைதி கொண்ட தாயக நிலப்பரப்பு, நிம்மதியாக வாழ்கின்ற நிலப்பரப்பு இல்லாதிருந்தவர்கள், இப்படியான ஒரு கருத்தும் அந்த கருத்தின் பார்ப்பட்ட ஒரு பரிவும் உலக மக்களுக்கும் உலக அதிகார அமைப்புகளுக்கும் இருந்தது. ஒரு அலைக்கழிக்கப்பட்ட சமூகம். அந்த பெரும் சொத்தை இஸ்ரேல் யூத மக்கள் இழந்து விட்டார்கள், முற்றாகவே இழந்து விட்டார்கள். அவர்கள் கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் என்கின்ற இடத்தையும், நான் இப்பொழுது குறிப்பிட்ட அந்த தார்மீக பரிவுகளையும் முற்றாக இழந்து, தாங்கள் அனுபவித்த வரலாற்று துன்பங்களை பற்றின பிரஜை கடுகளவு கூட இல்லாமல், தங்களைப் போல தங்களை விட மோசமாக நிர்கதியாய் நிற்கின்ற ஒரு மக்கள் மீது ஒரு இன அழித்தொழிப்பு, கொலைவரி தாக்குதல் நடத்தும் ஒரு மக்களினமாகவும் ஒரு அரசாகவும் தான் இன்று ஜயனிசமும் இஸ்ரேலும் பார்க்கப்படுகின்றன. இது மறுக்கப்பட முடியாத உண்மை.